கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில ஒரு புதிய நாளை காணும்படியாக நம்ம கிருபையை கொடுத்திருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உலகத்துல போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கும் போராட்டங்கள் உண்டு. ஒரு நாள் ஆண்டவர் என்னை பின்பற்றி வரும்பொழுது உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லலை. ஆண்டவரை பின்பற்ற பிள்ளைகளுக்கும் போராட்டங்கள் உண்டு. ஒருவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றாவிட்டால் என்னுடைய சீஷனாக முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கப்போ உபத்திரங்கள் உண்டு. ஆனா உபத்திரவத்தின் பாதையிலே, போராட்டங்கள் பாதையிலே கடந்து போகும்போது ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு போராட்டமும் அது மறைந்து போகும். பிரச்சனைகள் அது மாறும். உபத்திரம் வந்தா அது விலகி போகும். ஒரு நாளும் அது அப்படியே நீடித்து இருக்காது. ஏன்னா நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். போராட்டம் வரும்போது அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி செல்லும்படியான ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்துவார். அது மாத்திரமல்ல, பிரச்சனைகள் வரும்பொழுது, ஒரு போராட்டம் வரும்போது ஒரு காரியத்தை நம்ம நினைக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், கல்வாரி சிலுவையில நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ். கர்த்தர் செய்த ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன சொன்னா கல்வாரி சிலுவையில மரிப்பது தான். அன்னைக்கு நினைப்பாங்க அவர் கடவுளா இருந்ததுனால அவருக்கு எந்த ஒரு வழியும் ஏற்பட்டு இருக்காதுன்னு சொல்லி. கிடையாது. அவர் மனுஷனாக 100% he was God and he was man. 100% அவர் மனிதனாகவும் இருந்தார். அவர் கடவுள் தெய்வீக தன்மை அவருக்குள்ள இருந்ததுனால அவர் அற்புதங்களை செய்தார். அதே நேரத்துல அவர் மனுஷனாகவும் இருந்தார். 100%. எப்படி அவருக்கு பசி எடுத்தது, அவரும் என்ன பண்ணார், படகுல போகும்போது படுத்து உறங்குகிறார். ஸோ ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சரீரத்தில் நடக்குமோ, வேதனைகள் இப்போ அடிச்சா வலிக்கும், அதே போலதான் ஆண்டவர் இருக்கும். அப்போ கல்வாரி சிலுவையில கூட நீங்க கெத்செமனே தொழுதலை பார்க்கும்போது ஆண்டவர் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்க கூடும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்போ அவர் ஒரு வேதனை வந்தது, ஆணிகளை அடிக்கும் போது அவருக்கும் வலித்தது. அந்த வேதனையை அவரும் அனுபவிச்சார். இந்த சில முள்முடியை வைத்தார்கள், விழாவில குத்தினார்கள், எல்லா வேதனையும் அவர் அனுபவிச்சார். அதுதான் கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ் தட் ஜீசஸ் டிட். அவர் செய்த ஒரு பெரிய ஒரு தியாகம் என்ன, கல்வாரி சிலுவையில மரிப்பது. ஸோ அதையே நமக்காக செய்து முடிச்சிட்டார். அவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நமக்காக செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அவரால் கண்டிப்பா சரி செய்ய முடியும். சின்ன ஒரு போராட்டம் வந்தோன்னே, சின்ன ஒரு உபத்திரம் வந்தோன்னே நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் என்ன கைவிட்டாருன்னு சொல்லி நாம் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இந்த சின்ன பிரச்சனைய அவரால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க நினைக்கலாம், இல்ல பிரதர் நான் படுகிற பாடுகள் இது பெரிய ஒரு போராட்டம், இது பெரிய ஒரு உபத்திரவம் சொல்லலாம். ஆனா எந்த போராட்டமா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக என்னது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். அந்த உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றுவார். அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் போராட்டத்தின் வழியா கடந்து போகும்போது இந்த ஒரு காரியம் உங்க மனசுல வரணும், கல்வாரி சிலுவை எனக்காக மரித்த தேவன் இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார். அது மாத்திரமல்ல, அவர் நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பா கர்த்தர் உதவி செய்வான்னு சொல்லி அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். போராட்டத்தை மத்தியில சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. அவர் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.